ஆத்ம சாட்சா்காரம் என்பது என்ன? அதாவது ஆத்ம உணர்வு என்பது என்ன? சாட்சாத் ஆத்மாவே நாம் இருக்கிறோம். அதை சாஸ்கரித்தல் ஒன்றுமில்லை, அதை அடைவதுன்றது ஒன்றுமில்லை. உடலே நான் என்னும் பிரம்மையினாலே ஆத்மா சாஸ்கரிப்பது என்று எப்படி என்று கேட்கிறோம். தன்னைத்தான் காண இரு தான்கள் இருக்கின்றனவா? இப்பிரச்சனை தூக்கத்தில் எழவில்லை, அப்போதும் இருப்பது நாமே. விழிப்பிலும் தேகாத்ம புத்தி தோன்றுகிறது, பிரச்சனைகள் எழுகின்றன. தூக்கத்தில் அவ்வகந்த இல்லாமல் அதாவது ஆத்மாவை அடைவது எப்படி? ஆத்ம உணர்வை அனுபவிப்பது எப்படி? இதுதான் கேள்வி. அதுக்கு பகவான் சொல்றாரு, நீ வேற ஆத்மா வேறன்னு தனியா ஒண்ணு கிடையாது. அதை புதுசா நீ அடைய போறது கிடையாது. புதுசா இது நீ அதை அனுபவிக்க போறதுங்கிறது ஒண்ணு கிடையாது. இப்ப வெளியில ஒரு ஆப்பிள் மரத்துல ஒரு ஆப்பிள் தொங்கிட்டு இருக்கு, அதை எடுத்து நீங்க சாப்பிடுறீங்கன்னா அதை அடைகிறீங்க, அதை அடைந்து அனுபவிக்கிறீர்கள். லைஃப்ல நிறைய ஆசைகள் வச்சிருக்கிறோம், அதெல்லாம் அடைகிறீங்க. இந்த மாதிரியா நம்ம ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ற விஷயம் கிடையாது இது. இது உனக்கு வெளியே கிடையாதுப்பா, உனக்கு அந்நியமா கிடையாது. இட் இஸ் யூ ஒன்லி அப்படிங்கிறார். யூ ஆர் ராங்லி ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் சம்திங் எல்ஸ். உன்னை நீ வேற ஏதா உன்னை என்ன பண்ணிருக்க, ராங்கா உன்னை நீ புரிஞ்சு வச்சிருக்கிற. இப்ப சிம்பிளா உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா, மகாபாரதத்துல கர்ணன் இருந்தான். அவன் என்ன தேரோட்டியின் மகனாகத்தான் தன்னை சிறு வயதிலிருந்து தன்னை அறிந்து கொண்டிருந்தான். எப்பொழுது வரைக்கும்? கிருஷ்ணர் போய் அவருக்கு சொல்ற வரைக்கும். கிருஷ்ணர் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, குட்டையை கிளப்புறவராச்சே. அவர் என்ன பண்றாரு, போய் கர்ணன்ட்ட நீ குந்தியின் புத்திரனப்பா, நீ தான் தலைமகன் அப்படின்னு சொல்றாரு. அது வரைக்கும் தன்னை நான் என்ற உணர்வு அவனுக்கு என்னவாக இருந்ததுன்னா, அங்க தேசத்து அரசன்றது லேட்டா வந்தது. நான் ஒரு தேரோட்டியின் மகன், நான் அங்க தேசத்து அரசன், இதுதான் நான் அவனோட ஐடென்டிட்டியா இருந்தது. எப்ப அவனுக்கு நீ குந்தியின் மகன் அப்படின்னு சொன்ன உடனே, அவன் நான் குந்தியின் மகன்ற அந்த ஐடென்டிட்டி கேரி பண்ண உடனே, அது வரைக்கும் அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் இதுன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு ஏகப்பட்ட உணர்வு குழப்பங்கள் ஏற்படுது. ஐயோ, என் தம்பியை நானே கொல்றதா, நான் என்ன பண்றது? இப்ப அவனுக்குள்ள என்ன நடந்தது? நானுன்னு அவன் எதை நினைச்சுக்கிட்டு இருந்தானோ, எதை அவன் தன்னை உணர்ந்தானோ, அந்த இதுலதான் சேஞ்சஸ் நடந்தது. வெளியில ஏதாவது மாற்றம் நடந்துச்சா? நான் இது வரைக்கும் தேரோட்டி மகன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப நான் குந்தியின் மகன் அவனை நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அங்கதான் பிரச்சனை. அதே போலதான் இங்க என்ன சொல்றாருன்னா, நான் இது வரைக்கும் உடம்பு மனசு, நான் இந்த உருவத்துல இருக்கிற ஆண் பெண் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு உணர்வு, ஐ எம் அ கான்சியஸ்னஸ், நான் ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது இருக்கிற உணர்வு வேற. உள்ளுக்குள்ளதான் இந்த உணர்வுடைய ஷிஃப்ட் நடக்குது. அதுக்கு வெளியில ஏதாவது மாறுச்சா? கர்ணனுக்கு வெளியில இவர் கிருஷ்ணர் சொன்ன உடனே உள்ளுக்குள்ளதான் அவனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சேஞ்சஸ் நடந்தது, ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. ஜஸ்ட் அந்த உணர்வு மாற்றத்துக்கு நான் சொல்றேன். அவனுடைய ஐடென்டிட்டி கிரைசிஸ் அவனுக்குள்ள இந்த நாள்ல இருந்து அந்த நாளுக்கு அவன் ஷிஃப்ட் ஆகும்போது தன்னை எப்படி அவன் நினைச்சிருந்தான், அதுக்கப்புறம் எப்படி நினைச்சிட்டு இருக்கான். அது போல நம்ம உடம்பு மனசுன்னு நம்ம ஒரு குறுகிய வட்டத்துல நம்மளை நினைச்சிட்டு இருக்கிறதுக்கும், நமக்கு இது ஞானம், நாம் தான் ஆத்மா அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் புரியும் போது ஏற்படுற உணர்வு மாற்றமும் வெளியே கிடையாது, உள்ளதான். அவன் அதுக்கப்புறமும் கர்ணனாவே தான் இருந்தான். அதுக்கப்புறம் அவன் போர் புரிஞ்சான், அதெல்லாம் இருந்துச்சு. சுத்தி எந்த மாற்றமும் நடக்கல. அதை கேட்ட உடனே வெளியில என்ன அப்படியே கடல் கொந்தளிச்சிருச்சா, இல்ல சூரியன் வெளிச்சத்தை கொடுக்காம விட்டாரா? ஒன்னும் நடக்கல. அவனுக்குள்ளதான் மாற்றம் நடந்துச்சு. அவன் தன்னை இது வரைக்கும் தேரோட்டியின் மகன் நினைச்சான், இப்ப குந்தியின் மகன் நினைக்கிறான். நம்ம நான் உடம்பு, நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண், இந்த பெயரை கொண்டவன், நான் இப்படிப்பட்டவன், இப்படி 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 என்னை பற்றி நான் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஐடியா. கர்ணன் தன்னை பற்றி வச்சிருந்த ஐடியா தேரோட்டியின் மகன். நாம் நம்மை பற்றி வச்சிருக்கிற ஐடியா, நான் ஒரு உடம்பிலே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஜீவன்க, நான் பாவம் பண்ணவங்க, நான் ஒரு தர்மம் பண்றவங்க, நான் ஒரு புண்ணியம் பண்ணவங்க, நான் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண எல்லாத்துக்கும் உட்பட்ட ஒரு மனுஷன், ஒரு மனுஷன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பாத்தீங்களா? அங்கதான் பிரச்சனை. இந்த நானை பிரேக் பண்ணோம்னா நம்மளுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி நமக்கு கிடைக்க போகுது. அதுவும் இப்ப இருக்குது, இல்லாமல்ல. அவன் தேரோட்டியின் புத்திரனாக அவன் நினைச்சுக்கிட்டு தப்பா நினைச்சிட்டு இருந்தான். அப்படி நினைச்சிட்டு இருந்தாலும் அவன் குந்தியின் மகங்கிறதான சத்தியம், அப்சல்யூட்டா.
அப்சல்யூட் சத்தியம் என்ன? அவன் குந்தியின் புத்திரன் தான் சத்தியம். அவன் தன்னை தேரோட்டியின் மகனா நினைச்சிட்டு இருந்தான். அது பல காரணத்தினால. இப்ப நீங்க உங்களை உடம்பா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது வந்து பல காரணத்தினால, நீங்க பல பழக்கத்தினால, பல ஜென்மத்தினால அப்படி நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, யூ ஆர் கான்சியஸ்னஸ். நீங்க ஆத்மாங்கிறது தான் அப்சல்யூட் ட்ரூத். அதை மாத்த முடியாது. நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் சரி, ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் சரி, நீங்க எல்லாம் எங்களை பிரெயின் வாஷ் பண்றீங்க, எங்களை எல்லாம் ஏமாத்துறீங்க, இப்படியே எல்லாம் ஊர்ல சொல்லிட்டு என்ன வேணா நீங்க நினைச்சுக்கோங்க. ட்ரூத் இஸ் அ ட்ரூத் தட் கான் பி சேஞ்ச். அதை மாத்தவே முடியாது. நீ எந்த மதத்துல இருந்தாலும் சரி, எந்த நம்பிக்கையில இருந்தாலும் சரி, எதை நீ ஃபாலோ பண்ணாலும் சரி, ஃபாலோ பண்ணாட்டினாலும் சரி, இதெல்லாம் மனதை சார்ந்தது. ஆனா கான்சியஸ்னஸ்ங்கிறது அது அப்சல்யூட் ட்ரூத், அது அன்சேஞ்சபிள். எல்லா காலத்திலும் எப்பொழுதும் சத்தியமாக நித்தியமாக இருப்பது எதுவோ அதுதான் அது. அததான் சொல்றாரு. அதுவா நீ இருக்கிற 2 நாள் எங்க இருக்கு? ஒரு நாள் தானப்பா இருக்குது. உன்னை நீ வேறையா நினைச்சிட்டு இருக்கிற, அவ்வளவுதானே தவிர அது தவறான நானுன்னு நீ உன்னை வேறையா நினைக்கும் போது ஒன்னா நீ நினைக்கிற. சரியா நினைச்சிட்டேன்னா அப்புறம் அது காணாம போயிடுது இல்ல, ராங்கான ஐடென்டிட்டி. அவ்வளவுதான் சொல்றாருங்க. சோ தூக்கத்துல வகந்தையின்மையால் கேள்வி எதுவும் இல்லை. தூக்கத்துல உனக்கு நானே கிடையாது, அங்க எந்த கேள்வியுமே இல்லை. நீ வேக்கப் ஆனவனதான் அந்த கேள்வியே வருது. அனைத்தின் நிர்விகார சாட்சியே நாம் இவ்வுண்மை உணராது தான் தானா உணர்ந்து தானா இருக்க வேண்டும். தன்னை விஷேகரித்து அறிய முடியாது. வெளியில இருக்க ஒரு பொருளை நீங்க அறிகிற மாதிரி, ஒரு லேப்டாப், ஒரு போனு, ஒரு புத்தகம், இந்த மாதிரி வெளியில இருந்து நீங்க ஒரு அறிவை எடுக்கிற மாதிரி இந்த விஷயத்த அறியறது கிடையாதுப்பா. இது நீயாவா இருக்கிற. அதுல இருக்கக்கூடிய உன்னை பத்தி நீ தவறா புரிஞ்சிருக்க. அந்த தவறா புரிதலை மாத்திட்டு சரியா புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். இக்னரன்ஸை எடுத்துட்டு சரியான ஞானம், தவறான ஞானத்தை ஒதுக்கிட்டு சரியான ஞானம் வருது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா சில பேர் கேட்கலாம், அப்ப இங்க ஞானம் தானே சொல்றீங்க, அறிவு தானே, அப்ப புரிஞ்சுக்கிட்டா போதும்ல. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு போதுமானா? அல்டிமேட்டா புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா அந்த புரியுறதுங்கிறத மனம் பக்குவப்படாம நடக்காது. இல்ல நீங்க சொன்ன உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் ஏற்கனவே அந்த மாஸ்டர்கிட்ட கேட்டிருக்கேன், எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, ரைட்டு. உன் மனசு அமைதியா இருக்குது, சாந்தமா இருக்குது, பிரச்சனை இல்லாம இருக்குது, நான் எப்பயுமே அந்த ஒரு இதுலயே இருக்கிறேன், அப்படி ஆனந்தத்துல இருக்கிறேன்னா சந்தோஷம், அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. ஆனா எல்லாமே புரியுதுன்னு கேட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன இது வந்தாலும் நம்ம உணர்வுல வந்து இப்படி அப்படி இப்படி அப்படின்னு எமோஷன்ஸ் நம்மளை போட்டு துன்பப்படுத்துச்சுன்னா நீங்க கண்ணாடி முன்னாடி பாத்துக்க வேண்டியதுதான். நம்மளை வேற யாரும் ஏமாத்த முடியாது, நம்மளை தவிர்த்து. நம்ம மனசுதான் நம்மளை ஏமாத்தும். அதுவும் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து ரொம்ப சட்டிலா இந்த மைண்டு நம்மளை ஏமாத்தும். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே நம்மளை ஏமாத்திரும். அந்த ஒரு மாயைன்னு சொல்றோம்ல, அந்த மாயையில இருந்து வெளியே வர்றது பெரிய ஒரு இதுதான். ஏன்னா இந்த ஈகோ வந்து அது மண்டையில டப்பு டப்புன்னு அடிக்கிற மாதிரி நம்மளை நாமளே டெஸ்டிஃபை பண்ண முடியாது. ஓகே. சோ அனாத்மாவை தானாக கருதலையே ஒழித்தாலே ஆத்ம சாட்சாத்காரம். அப்ப இல்லாத ஒன்றை இருப்பதாக நாம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய அதை விட்டாலே போதும், அதுதான் உண்மையான ஆத்ம உணர்வை அடைவது அப்படின்னு இங்க சொல்றாரு. நல்லது.